ஃப்ளவர் பாட் ஷேப் மாதிரி இருக்குது. இதில் CHO இருக்குது, ஒரு BRும் இருக்குது. அப்போ இதில் எது ஹைலி ரியாக்டிவ்னா ஆல்டிஹைட். அப்போ அதுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி வரணும்னா இதுக்கு நம்பர் 1 ஃபஸ்ட் நம்பர். இது வந்து this is the second carbon, this is third carbon, fourth carbon, fifth carbon. ரைட்டா? ஸோ இதுக்கு நேம் நீங்கள் எப்படி கொடுக்குறது பாருங்கள். 5 கார்பன் இருந்தால் பேரண்ட் என்ன சொல்லுவோம்? பென்டே. சரி, இங்கே வந்து ஹைலி ரியாக்டிவ் ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்டிஹைடோட ஃபர்ஸ்ட் 2 letters AL ஆல்டிஹைட், CHOனா ஆல்டிஹைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 letters-ஐ ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கிறதுனால இதுக்கு சஃபிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சஃபிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு சப்ஸ்டிடியூட் இருக்குது. இது தேர்ட் கார்பன் ஆட்டத்தில் ஒரு புரோமா இருக்குது. அடுத்தது செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் ஒரு மெத்தில் இருக்குது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் BR வந்து ஃபஸ்ட் வரும், அப்படி தானே? அப்போது 3 bromo - 2 methyl pentanol. 3 bromo 2 methyl pentanol is the IUPAC name of this compound. Okay, listen student, this is the 38th உள்ள last subdivision, 16th question. ஸோ இதில் வந்து ஒரு அரோமேட்டிக் பென்சின் ரிங்கும் இருக்குது, ஒரு அலிஃபேட்டிக் குரூப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம நேமிங் பண்ண போகிறோம். நேம் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக நம்ம இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பென்சீன் குரூப். பென்சீன் குரூப்பில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டாங்கன்னா பென்சீன்னா C6H6 இப்படி போடுறோம். இந்த பென்சீன் ரிங்கில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டோம்னா அது ஃபினைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு CH3 CH2. CH2ல இந்த 2 ஹைட்ரஜனையும் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க? ஒரு டபுள் பாண்ட் O. இது அசிட்டோ. CH3C டபுள் பாண்ட் Oனா என்ன சொல்கிறோம்? அசிட்டோ அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃபினைல்னு சொல்லலாம், ஃபீனோன். ஸோ அசிட்டோஃபீனோன் இஸ் அ காமன் நேம். நம்ம இப்போ இதுக்கு என்ன பெயர் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். IUPAC நேமிங். சரிங்களா? ஸோ இதுக்கு IUPAC நேம் எழுதும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த பென்சீன் ரிங்கில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு C6H5ஆக மாறியிருக்கு. இப்படி மாறியிருக்கு பார்த்தீங்களா? அந்த பார்ட்டை வரைக்கும் ஃபினைல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஃபினைல்னு சொல்கிறோம். இந்த பார்ட்டை என்ன சொல்கிறோம்? ஃபினைல். IUPAC நேம் படி ஃபினைல். ரைட்டா? அடுத்தது இதில் 2 கார்பன் இருக்குது. அப்போது 2 கார்பன், இது ஒரு 2 கார்பன். 2 கார்பன் இருந்தால் அது என்ன சொல்கிறோம்? ஈத்தேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் இஸ் செகண்ட் கார்பன். ஸோ ஈத்தேன் அதில் ஒரு கீட்டோ குரூப் இருக்குது. கீட்டோ குரூப் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சஃபிக்ஸாக நம்ம எழுதணுன்னா என்ன செய்ய போகிறோம்? ஈயை எடுத்துட்டு ONE அப்படின்னு சொல்லி எழுதணும். ஈத்தனோன். இது பேர் என்னது? ஈத்தனோன். சரிங்களா? ஆனால் கீட்டோ குரூப்பை ப்ரிஃபிக்ஸாக எழுதணுன்னா என்ன எழுதும்? ஆக்சோன்னு எழுதுவோம். சரிங்களா? இது சஃபிக்ஸாக எழுதுனதுனால ONE, கீட்டோன். கீட்டோனில் உள்ள ONE எடுத்து இங்கே சஃபிக்ஸாக எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? இது என்ன சொல்ல? இந்த பென்சீன் ரிங்கா ஃபினைல். இது வந்து என்னது? எத்தனோன். ஓகே, 2 கார்பன் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம்? எத்தனோன். ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்கிறோம்? ஃபினைல். ஃபினைல் எதில் இருக்குது? ஃபர்ஸ்ட் கார்பன். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் இந்த ஃபினைல் இருக்குது. ஸோ இதுக்கு நேம் எப்படி கொடுக்குறோம்? 1-phenyl ethanol. 1-phenyl ethanol is the name of the compound.